உயர்த்தி நன்மைகளை சொல்லுவேன், முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். துணி உயர்த்தி நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். துணி உயர்த்தி நன்மைகளை சொல்லுவேன், முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். துணி உயர்த்தி நன்மைகளை சொல்லுவேன். மகத்துவ தேவன் நீரே, வல்லமையுள்ளவரும் நீரே. மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமையுள்ளவரும் நீரே. ஆதி அந்தம் நீரே, அல்பா ஒமேகா நீரே. வாணாளெல்லாம் நீர் மாத்திரமே. அந்தம் நீரே, அல்பா ஒமேகா நீரே. வாணாளெல்லாம் நீர் போதுமே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். துணி உயர்த்தி நன்மைகளை சொல்லுவேன், முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். துணி உயர்த்தி நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். துணி உயர்த்தி நன்மைகளை சொல்லுவேன், முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். துணி உயர்த்தி நன்மைகளை சொல்லுவேன். ராஜாதிராஜன் இயேசு, இம்மானுவேல் நம்முடனே. ராஜாதிராஜன் இயேசு, இம்மானுவேல் நம்முடனே. எல்ஷடாய் தேவன் நீரே, என்னை காப்பவர் நீரே. குறையின்றி என்னை நடத்திடுவீரே. எல்ஷடாய் தேவன் நீரே, என்னை காப்பவர் நீரே. குறையின்றி என்னை நடத்திடுவீரே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். துணி உயர்த்தி நன்மைகளை சொல்லுவேன், முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். துணி உயர்த்தி நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். துணி உயர்த்தி நன்மைகளை சொல்லுவேன், முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். துணி உயர்த்தி நன்மைகளை சொல்லுவேன். ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே. ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான்? அவரே என் துணையானாரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான்? அவரே என் துணையானாரே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். துணி உயர்த்தி நன்மைகளை சொல்லுவேன், முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். துணி உயர்த்தி நன்மைகளை சொல்லுவேன்.
வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தி நன்மைகளை சொல்லுவேன். 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 ராஜாதி ராஜன் இயேசுவை பாடினோம். இன்றைக்கு முழு உள்ளத்தோட அதை பாடுறோம். ஏன்னா அவருடைய நன்மைகளை, அவர் செய்த காரியங்களை எண்ணி பார்த்து முழு உள்ளத்தோடு அவரை துதிக்க விரும்புகிறோம். இந்த கிறிஸ்தவ ஆராதனையில் ஒரு காரியம் ரொம்ப முக்கியம், முழு உள்ளம். கர்த்தருக்காக வாழ்றதுலேயே அந்த முழு உள்ளம் ரொம்ப முக்கியம். பாருங்க, தேவனாகிய கர்த்தரை அன்பு உருவாயாகன்னு சொல்லல, முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு உருவாயாக. அப்படிதான் அன்பு கூற முடியும். லேசா சாதாரணமாக அன்பு கூறுறதில்லை, முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும். அப்போ முழுமையாக எல்லாத்தோடும் கர்த்தரை அன்பு கூறுறீங்களா? முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு அன்பு கூறுறீங்களா? உள்ளம் முழுவதும் கர்த்தரை குறித்த அன்பால் நிறைந்திருக்கிறதா? வியப்பால் ஆச்சரியத்தால் நிறைந்திருக்கிறதா? அதுதான் கிறிஸ்தவ ஆராதனை. பாருங்கள், கிறிஸ்தவ ஆராதனைங்கிறது ஏதோ 4 பேர் பாடுறாங்க, நம்ம நின்று வேடிக்கை பார்ப்போம் அப்படின்ட்டு. சில இடங்கள் அப்படி தான். கோயர் ரொம்ப அழகாக இருக்கும், அவங்க நல்லா அழகாக பாடுவாங்க. மீதி பேர்லாம் நின்று அப்படியே ஆணை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் பாடுறதுக்கு அவங்க பாடட்டும், பாடி முடிக்கிட்டோன்னு இவங்க காத்துட்டு இருப்பாங்க. இது அப்படிப்பட்ட சபை இல்லை. இது எல்லாரும் விசுவாசிகள், நம்ம எல்லாரும் முழு உள்ளத்தோடு பாடுறோம். நம்முடைய உள்ளம் முழுவதும் கர்த்தரை இப்போ துதிக்குது. முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கர்த்தரை துதித்து பாடி ஆராதித்து நாம் கர்த்தரை கொண்டாடுகிறோம். ஏன்னா அவர் செய்த நன்மைகள் ஏராளம். அவர் செஞ்சது இருக்கட்டும், அதுக்கெல்லாம் முன்னாடி அவர் யார்? அவர் ஒருவரே தேவன், அவரை போல் ஒருவர் இல்லை. அதுக்காகவே அவர் ஆராதிக்கணும். செஞ்சதெல்லாம் அதுக்கப்புறம் தான், அவர் செஞ்சதெல்லாம் அதுக்கப்புறம் தான். முதல்ல அவர் யார்? அவர் தேவன், அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், ஆராதிக்கப்படத்தக்கவர். பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் தேவன், நீர் ஒருவரே துதிக்கும் தோத்திரத்துக்கும் பாத்திரராய் இருக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். வணக்கத்துக்குரியவர் நீர், துதிக்கு ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரர் நீர். பெரியவர், வானங்களும் பூமியும் கூட உம்மை கொள்ளாது. அப்பேற்பட்ட எல்கையற்றவர், அளவற்றவர், எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர். நீர் எங்கள் தேவன், நீர் எங்கள் தேவன். உம்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை எங்கள் உள்ளங்கள் இன்றைக்கு காணட்டும். எப்பேற்பட்ட தேவன் எங்களுடைய தேவன் என்பதை எங்கள் உள்ளங்கள் இன்றைக்கு கொண்டாடட்டும் கர்த்தாவே. விருந்த பாடல்கள் மட்டுமல்ல, கேட்கிற கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் இதை எங்களுக்கு உணர்த்தட்டும். எங்கள் தேவன் எப்பேற்பட்ட உன்னதமான சர்வ வல்லமை உள்ள நித்தியமான, எந்த அளவுக்கு அடங்காத, எல்கையற்ற, அளவில்லாத அற்புதமான தேவனாயிருக்கிறார் என்பதை எங்கள் உள்ளங்கள் காணட்டும் கர்த்தாவே. அதை கொண்டாடட்டும். இவ்வளவு பெரிய தேவன் எங்களுடைய பரலோக தகப்பனாயிருக்கிறார்.
எங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கிறவர் அவர். எல்லாத்தையும் படைத்தவர் அவர். எல்லாத்தையும் உண்டாக்கினவர் அவர். எங்களுடைய தேவைகள் ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. இன்றைக்கு எங்களுக்காக எல்லாவற்றையும் உண்டாக்கி தர வல்லவராக இருக்கிறார். ஏற்பாடு பண்ணி தர வல்லவராக இருக்கிறார். தேவைகளெல்லாம் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். இதையெல்லாம் இன்றைக்கு ஜனங்கள் உணர்ந்து இன்றைக்கு ஆராதிக்கட்டுங்க. தாவே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, நீ பெரியவர் என்பதை எண்ணி பார்த்துமே ஆராதிக்கட்டும். உமக்கு எல்லா துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். களிப்போடே சீயோன் விரைந்திடுவார். நித்திய மகிழ்ச்சி நிலைக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. மீட்படைந்தோர் களிப்போடே சீயோன் விரைந்திடுவார். நித்திய மகிழ்ச்சி நிலைக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. நீதியின் சால்வை நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். தாழ்ந்த கரங்கள் எழும்ப, ஓய்ந்த தோனிகள் முழங்க, ஓய்வின்றி துதிகள் தேவனுக்கு அளிப்போம் சீயோன் மலையின் மீதிலே. தாழ்ந்த கரங்கள் எழும்ப, ஓய்ந்த தோனிகள் முழங்க, தேவனுக்கு அளிப்போம் சீயோன் மலையின் மீதிலே. நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள். அல்லேலூயா துதி பாடி ஆண்டவரை புகழ்வோம். அவரின் முன்பாக பணிந்து குனிந்து துதித்து உயர்த்திடுவோம். அல்லேலூயா துதி பாடி ஆண்டவரை புகழ்வோம். அவரின் முன்பாக
பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாதிருப்பாரே, என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் காட்சி அனைத்தும் மக்களினை சூழ்ந்து இது முதல் என்றென்றும் இருப்பார். தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் காட்சிகள் போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதல் என்றென்றும் இரு. பெருக்கெடுத்தோடும் பேரின்பம் கொள், பேரின்பம் கொள்ளெந்தன் உள்ளமே. கர்த்தர் சமூகத்தினில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் பேரின்பம் கொள்ளெந்தன் உள்ளமே. சமூகத்தினில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் பேரின்பம் கொள்ளெந்தன் உள்ளமே. பேருக்கெடுத்தோடும் பேரின்பம் கொள், பேரின்பம் கொள்ளெந்தன் உள்ளமே. கர்த்தர் சமூகத்தினில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் பேரின்பம் கொள்ளெந்தன் உள்ளமே. கர்த்தர் சமூகத்தினில் பேருக்கெடுத்தோடும் பேரின்பம் கொள், பேரின்பம் கொள்ளெந்தன் உள்ளமே. கர்த்தர் சமூகத்தினில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் பேரின்பம் கொள்ளெந்தன் உள்ளமே. கர்த்தர் சமூகத்தினில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் பேரின்பம் கொள்ளெந்தன் உள்ளமே. கர்த்தர் சமூகத்தினில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் கர்த்தர் சமூகத்தினில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் பேரின்பம் கொள்ளெந்தன் உள்ளமே. கர்த்தர் சமூகத்தினில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் பேரின்பம் கொள்ளெந்தன் உள்ளமே. அதே அத்தனை தடவை பாடணுமான்னு கேட்குறாங்க சிலர். கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் கொள், பேரின்பம் கொள்ளெந்தன் உள்ளமே. அது ஏன் அத்தனை தடவை பாடுறோன்னா, சில நேரத்தில் உள்ளம் ஆனந்தம் கொள்ள மாட்டேங்குது. ஏதோ பிரச்சனையெல்லாம் யோசிச்சுட்டு இருக்குது, கவலையில் ஆழ்ந்து கிடக்குது, பாரத்தில் மூழ்கி கிடக்குது. சில நேரத்தில் உள்ளம் துதி வரமாட்டேங்குது, ஸ்தோத்திரம் வரமாட்டேங்குது, ஆனந்தம் இல்லை அங்கே. அதனால் சங்கீதக்காரன் எப்போவுமே தன்னைத்தானே தேற்றி கொள்ளுகிறதில் ரொம்ப பெரிய கில்லாடிய தன் சங்கீதக்காரன் தன்னை பலப்படுத்தி கொள்கிறான். எப்படி பலப்படுத்தி கொள்கிறான்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி தனக்குள்ளேயே சொல்லிக்கொள்கிறான். தன்னுடைய ஆத்மாவோடய பேசுகிறான். தன்னுடைய மனதோடு, எண்ணங்களோடு, உள்ளத்தோடு, எல்லாத்தோடும் பேசுகிறான். நாம் அப்படி தான் பேசணும். கர்த்தர் சமூகத்திலே நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் கொள், பேரின்பம் கொள்ள. சாத்தான் சதா என்ன சொல்லிட்டு இருக்கிறான், ரொம்ப கஷ்டம், பிரச்சனை, உன் பிரச்சனை தலைக்கு மேலே போயிடுச்சு, முடியாது அப்படிங்கிறான். நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் சமூகத்திலே நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் கொள், பேரின்பம் கொள் என்ற உள்ளமே. இப்போ நான் கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கிறேன். நான் தேவனுடைய பிரசன்னத்திலே நின்றுட்டு இருக்கிறேன். நான் அவரை துதித்து கொண்டிருக்கிறேன், அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறேன். நித்திய ஆனந்தம் இங்கே உண்டு. ஆமென். ஆனந்தம் சாதாரண ஆனந்தம் இல்லை, நித்திய நித்தியமாக இருக்கிற ஆனந்தம். நித்திய நித்தியமாக நாம் அனுபவிக்க போகிற அந்த சந்தோஷத்தை, ஆனந்தத்தை இப்பொழுது நாம் முன் ருசியாக இன்றைக்கு ஆராதனையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென்.